ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இரவு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கனி வைக்கிறக்கு வேண்டி, சித்திரக்கனியெல்லாம் வைக்கிறக்கு வேண்டி, இந்த தட்டு, விளக்கு, பூஜை சாமான் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கழுவி பொட்டு வச்சு, இப்போ வந்து கனி வைக்கிறக்காக எடுத்துகிட்டு போகிறேன். பூஜை ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பூவெல்லாம் வச்சு, பொட்டு, பூ எல்லாம் வச்சு, பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டேன். எங்களுது பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பூஜை ரூமு தான். அப்புறம் கீழேயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மஞ்சள் தெளித்து அதை அப்படியே வலிச்சு விட்டு, அது மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய தட்டில மா, பலா, வாழைப்பழம் பாருங்கள் ஒளிஞ்சிருச்சு அந்த பக்கம். தட்டு கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. வாழைப்பழம், மா, அப்புறம் இது பலாப்பழம், அப்புறம் எலுமிச்சம்பழம், இது 3ம் முக்கியமாக இருக்கணும்னு அதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஆப்பிள், 2 சாத்துக்குடி, திராட்சை அது மட்டும் வச்சுட்டு, கொஞ்சமாக காசு, ஒரு தங்க செயின் இருந்தது அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அரிசி, பருப்பு இது 2யும் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அப்புறம் கண்ணாடி, காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா, கண்ணாடியில் தான் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் நேரத்தில் எந்திரிச்சு கண்ணாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கனி பார்க்கணும். எங்கள் வீட்டு கனித்தட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நமது அனைவரது வாழ்விலும் கனியாக இனிக்கட்டும். பாய்.